ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கீழ் கடந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின் தொகுப்பை தமிழக அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டிருக்கூடிய முக்கிய திட்டங்கள் மற்றும் சாதனைகள் என்று தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின் கீழாக இந்த 4 ஆண்டுகளில் அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய, அதாவது இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய திட்டங்களை சாதனை என்று குறிப்பிடப்பட்டு சில திட்டங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இதுவரையிலும் 7000 கோடியில் 2 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 20,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு கிராம சாலைகள் மேம்பாட்டிற்காக ரூபாய் 8,000 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு இந்த துறை மூலமாக செயல்படுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 2000 மற்றும் 2001 ஆண்டிலான அந்த அரசு திட்டங்கள் மூலம் கட்டப்பட்ட ஊரக வீடுகளை பழுது பார்ப்பதற்காக 1041 கோடி ரூபாய் செலவுகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் 2001 ஆண்டு வரை கட்டப்பட்ட 25,000 ஊரக வீடுகளை மறுகட்டுமானம் செய்வதற்காக 6,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 119 ஊராட்சி ஒன்றிய அலுவலர் கட்டடங்கள் 578 கோடி ரூபாய் மதிப்பிலும், இலங்கை அகதிகளுக்கு 7,429 வீடுகள் ரூபாய் 419 கோடி ரூபாய் மதிப்பிலும் கட்டிக் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 5000 சிறுபாசன ஏரிகள் ரூபாய் 500 கோடி செலவில் புனரமைக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு இந்த துறையின் கீழாக இந்த 4 ஆண்டுகளில் செயல்பட்டிருக்கக்கூடிய சாதனைகள் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் என்று விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் இந்த துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய திட்டங்கள் மற்றும் சாதனைகள் என இந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு அமைந்ததற்கு பிறகாக இந்த துறை மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய திட்டங்களை குறிப்பிட்டு இந்த சாதனை பட்டியல் என்ற விவரங்களானது தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.